வணக்கம். சிதைக்கேட் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், அதாவது மூட்டு கை கால் மூட்டுக்கு நடுவுலையும் கால் மூட்டுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வீக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜெனட்டிக்காக பரம்பரையாக ஒரு சிலருக்கு வரும்போது வரும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இது வரும். அடுத்தது ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கும்போது இது வரும். ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இது வரும். ஏன்னா அவங்க சாப்பாட்டு முறையிலையும் சரி, அவங்க வாழ்விலையும் சரி, வீட்டில் மீந்ததோ நமக்கு கிடைக்கிறது, அதாவது லேட்டாக சாப்பிட்றதோ, உடம்புல வாத கபம் இரண்டுமே சேர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் போது, அதாவது நிறைய வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்க சாப்பாட்டில் அந்த ருமட்டாய்டு பிரச்சனை வரும்போது உப்பு புளி காரம், நம்ம ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி தான், உப்பு புளி காரம் மூணுமே பாதியாக அவங்க குறைச்சி தான் சாப்பிட்டாகணும். அடுத்தது தயிர், கீரைகள், பழைய சோறு, இது எல்லாமே வாதம் கபம் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து அதிகமாக்கி கொண்டு வந்துடும். அதனால நம்ம சித்த மருந்துகள், ஏன்னா இது நவீன மருத்துவத்தில் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுக்குன்னு தனியாக ஒரு மருத்துவம் எதுவுமே கிடையாது. சித்த மருத்துவத்தில் இந்த வீக்கங்கள் குறையறதுக்கு, உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு சித்த மருந்துகளில் நிறையவே மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் உட்கொள்ளும் போது இந்த மாதிரி உணவுப் பொருட்கள், நம்ம சொன்ன உப்பு புளி காரம் இனிப்பும், இந்த 4 சுவையும் அவங்க மேக்சிமம் குறைச்சிக்கிட்டே வரணும். அடுத்தது பழைய சோறுங்கிறப்போ உடம்புல கபத்தை அதுவும் வாத கலந்த கபத்தை நல்லாவே அதிகமாக்கி கொடுத்துரும். தயிர், கீரைகள், மோர், இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா உடம்புல வாத கபம் அதிகமாகி கொடுக்கும். ஏன்னா வாதமும் கபமும் சேரும் போது தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் உடம்புல அதிகமாகும். வாதங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, உடம்புல வாயு அதிகமாக வைக்கிறது. கபங்கிறது உடம்புலோட டெம்பரேச்சரை நல்லாவே குறைச்சிரும். இது ரெண்டுமே சேர்ந்து செய்யும் போது ஜாயிண்ட்டுக்கு உள்ள தசை பிடிப்புலையும் சரி வீக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சித்த மருந்துகள் எடுக்கும் போது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முற்றிலுமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக்கி கொடுத்துரும். மூட்டுக்கு வர இந்த வீக்கங்கள் சரி, தசை பிடிப்புகள் சரி, இது எல்லாமே முற்றிலுமாக நீங்கும் போது திரும்பவும் அந்த மூட்டுகளில் உள்ள எலும்புகள் எல்லாம் வலுப்பெற்று முதல்ல மாதிரி அந்த வீக்கங்கள்லாம் நல்லாவே சொல்லிங்க எல்லாமே குறைஞ்சி அவங்க முதல்ல மாதிரி செயல்பாட்டுக்கு வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சித்த மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சித்த மருந்துகள் முடிந்த பிறகும் சரி, அவங்க உணவுல சில கட்டுப்பாடுகள் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அவங்க உடம்புல உள்ள டெம்பரேச்சரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாலே, அவங்க சித்த மருத்துவர்கள் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே இது திரும்பவும் வராமல் இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஜெனட்டிக்கல் ஃபேக்டரில் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு இருந்தாலே இதை ஜாக்கிரதையாக சின்ன குழந்தைகள்லேருந்தே இவங்களுக்கு வளரும் முறையில் உணவில் இந்த கட்டுப்பாட்டுகள்லாம் கொண்டு வரும்போதும் சரி, இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற உணவும் சரி மருந்தும் சரி சாப்பிட்டு வந்தாலே இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா முதல்ல கொஞ்சம் வலியிலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வீக்கங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கையை சாதாரணமாக மடக்கிறதோ, அவங்க வேற ஏதாவது வேலை செய்கிறதோ முற்றிலுமாக செய்யவே முடியாமல் போயிடும். கால் நடையும் அவங்களோட காலை மடக்கிட்டு நடக்கிற மாதிரி நடக்கவே முடியாது. அதனால உணவு பழக்க வழக்கமும் சரி, சித்த மருந்துகள் சாப்பிடும் போதும் சரி, சாப்பிட்டு முடிச்ச பிறகு திரும்ப வராமல் இருக்கும் போதும் சரி, உணவு கட்டுப்பாடு அவங்க கரெக்டாக இருந்துட்டாலே இந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார அணுகுங்க.